கொள்கை எதிரி அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொல்லிட்டு வர்றாரு. பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி. அது எப்படி பாக்குறீங்க? அது தமிழ்நாடு அரசியலோட ட்ரெண்ட். உட்காந்தா பாஜக, நின்றா பாஜக, யாரா பேசினா பாஜக காரணம். இந்த பாஜக காரணம் காமிக்கிறதுன்றது தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட். அது 2019 தேர்தலில் ஒர்க் ஆச்சு. பட் 21, 24 தேர்தலில் அது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 1 and 2க்கு வந்து அதிமுக திமுக சண்டை போடுது. 1 and 2க்கு 3 and 4க்கு வந்து சீமான் vs விஜய். திமுகவிடம் காங்கிரஸ் இருக்கு, அதிமுகவிடம் பாஜக இருக்கு. இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி போகுது அப்படின்னா, பாஜகக்குள்ள வந்து நயினார் வேணுமா, அண்ணாமலை வேணுமா, அண்ணாமலை வேணும், அண்ணாமலை வேண்டாம், அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கிறது. நயினாரனுக்கும் அண்ணாமலையனுக்கும் எந்த குழப்பமும் இல்லை. 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இல்லை, தலைவர்கள் சொல்லாம ஆதரவாளர்கள் எப்படி இந்த எதிர்ப்பு அப்படின்லாம் கிளப்பி விடுவாங்க. தலைவர்கள் வந்து பார்த்து ஆதரவாளர் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்ட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது ஏன் நடக்கலன்ற ஒரு கொஸ்டின் எனக்குமே இருக்கு. அதை நான் பார்த்து என்ன பொறுத்தவரை என்னன்னா, ஒன்று இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிவிடாது. அந்த 2-3 மாசத்துல விஜய் அவர் வந்து அவர் மேல ஒரு ஸ்பாட்லைட் வந்து திருப்புறாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. டிசம்பர் வரைக்கும் அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பட்சத்துல எதிர்கட்சிக்கான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக அந்த உட்கட்சி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி செயல்படலை அப்படின்னும் போது இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு 10-15% வெயிட் பண்றாங்க. அந்த வெயிட் பண்றதுக்கு காரணமே என்னன்னா, எதிர்கட்சி அரசியல் செய்யாது தான். என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்த டிடி அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் கூட்டணி வெளியே வந்த காரணம் நயினார் அப்படிங்கிற சில நாட்கள் முன்னாடி 2021 இருந்த டிடிவி வேறு, இன்று இருக்கும் டிடிவி வேறு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? புது டிடிவி, ஃப்ரெஷ்ஷான டிடிவி. இபிஎஸ் அந்த கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட்டா நான் வர மாட்டேன். வேற யாராச்சும் முதல் நாளே சொல்ல வேண்டியதானே? ஏப்ரல் 12 இபிஎஸ் தானே சிஎம் கேண்டிடேட். அமித்ஷாவே சொன்னார்ல, கன்ஃபார்மா சொன்னார்ல. அப்ப அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே? 4 மாசம் கழிச்சு வரணும்னா இது திமுகவின் வேலைதான். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பார் சாமானியர் நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய சனிக்கிழமை பேச்சுக்கு தான் வந்து இப்போ கொஞ்சம் சில டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது நடக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, கவுன்சிலர் கூட இல்லை, அவரே எங்களை பற்றி பேசுறாரு, பேச வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிங்கமா சொன்னார். இதுக்கு உங்களுடைய வியூ என்ன சார்? நயினா நாகேந்திரன் வந்து எந்த கட்சியில் இருக்காருன்னா, உலகத்திலே பெரிய கட்சி, 14 கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு வந்து இல்லாத பதவிகள் கிடையாது, இல்லாத பொறுப்புகள் கிடையாது. தேசிய அளவில், மாநில அளவில் இன்னைக்கு ராப்பிடாக தமிழ்நாட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்கிற கட்சி பாஜக. ரைட். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றது கரெக்டு தானே? அதில் என்ன ஒரு தப்பு இருக்கு? விஜய் வளர்றாரா வளரலையான்றது இட்ஸ் a டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். பட் நயினார் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவர் வந்து அதோட அழகாக கவுண்டர் பண்ண முடியாதுல்ல. நீ இப்போதான்ப்பா வந்திருக்க, நீ அரசியல் பார்த்துட்டு வாப்பா, பார்க்கலாம் அப்படின்றது அவருடைய பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. அது கரெக்டான பர்ஸ்பெக்டிவாக தான் இருக்குது. ஓகே, இந்த கொள்கை எதிரி அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொல்லிட்டு வர்றாரு. பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு. அது எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாடு அரசியலோட ட்ரெண்டு. உட்காந்தா பாஜக, நின்றா பாஜக, தூங்குனா பாஜக, அதுக்கப்புறம் வந்து யாரா பேசினா பாஜக காரணம், யாராவது அடித்தா பாஜக காரணம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து கிட்டத்தட்ட 500 ஏக்கர் வந்து கையகப்படுத்திருக்காங்க. அது ஆக்சுவலி வந்து தமிழ்நாட்டில் தான் அந்த லா இருக்கு. மோடிஜி இந்த லா கொண்டு வந்து அதை எடுத்துட்டார், திருப்பி வேண்டாம், ரிவோக் பண்ணிட்டார். எப்படி ஃபார்ம் பில்லோ அந்த மாதிரி அந்த லா ரிவோக் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கும் பாஜக தான்றாங்க இவங்க. ஸோ இந்த பாஜக காரணம் காமிக்கிறதுன்றது தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டு. அது 2019 தேர்தலில் ஒர்க் ஆச்சு. பட் 21, 24 தேர்தலில் அது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். மக்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பழைய ட்ரெண்டு இல்லை. அவங்க ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாங்க, பாஜக உள்ள வந்துடும் சொல்றாங்க. ஆனால் திமுக அதிமுகவுக்கு தான் வந்து சண்டை போர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அதாவது இந்த எலெக்ஷன் அவங்களை எதிரியா கருதுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 1 and 2க்கு வந்து அதிமுக திமுக சண்டை போடுது. 1 and 2க்கு 3 and 4க்கு வந்து சீமான் vs விஜய். 3வது பொசிஷனுக்கு தான் வந்து விஜயும் சீமானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முதல் 2 பொசிஷனுக்கு திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திமுகவிடம் காங்கிரஸ் இருக்கு, அதிமுகவிடம் பாஜக இருக்கு. இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி போகுது அப்படின்னா, எம்பி எலெக்ஷன்ல நீங்க நிறைய எம்பி எடுத்துக்கோங்க, எம்எல்ஏல நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இது போகுது. ஏன்னா 24ல ஈவன் ஆஃப்டர் அண்ணாமலைஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் நமக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகும். ரைட். 18% சாதாரண விஷயம் கிடையாது.
ஆனா இன்றைய இந்திய அரசியலை பொறுத்து சீட் இருந்தாதான் உங்களுக்கு இதுன்னு இருக்கும்போது இப்போ சீட்டை நோக்கி செல்கிறது. ஏன்னா 4வது முறையாக மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளருக்கு வந்து நிற்பார். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி, போன வாட்டி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும்போது எல்லா இடத்துல இருந்தும் அவங்க நம்பர் சப்போர்ட் பண்ண வேணும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ரைட். ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து அதிமுகவுக்கு முக்கியத்துவம், சென்ட்ரல் எலெக்ஷன்ல வந்து பாஜகவுக்கு முக்கியத்துவம் தடுப்போம். ஓகே, அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி தான் போகுது, மூவ் ஆகுது. ஆமா, அப்படிதான் மூவ் ஆகுது. அதுக்கு தான் இந்த கூட்டணி. ஏன் இல்லைன்னா ஏன் அவசரப்பட்டு வந்து ஏப்ரல் 11 இந்த இதை வந்து அமித்ஷா ஃபார்ம் பண்ணோம், இந்த அலையன்ஸை அமித்ஷா ஃபார்ம் பண்ணோம். ஓகே, இல்லை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே வந்து இன்னும் வலிமை பெறலையோ அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு வராங்க. உள்ளுக்குள்ளேயும் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் அதிமுகக்குள்ள போகுது. இதை வந்து I'll explain. ரைட். வலிமையா இருக்கான்னு கேட்டா இல்லை, வலிமையா இருக்கான்னு கேட்டா இல்லை. அதிமுக பாஜக கூட இருந்த என்டிஏ கூட இருந்தவங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க. வெறும் அதிமுக பாஜக மட்டும்தான் இந்த கூட்டணியில் இருக்கு, அது யாருமே இல்லை. இந்த கூட்டணிக்குள்ளேயுமே செங்கோட்டையன் ஒரு இது எடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்து சில பேர்கள் குரல்கள் வந்து மெதுவாக உட்கட்சிக்குள் வருது, இந்த மாதிரி வந்து எல்லாரையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதிமுகக்குள்ள இந்த பிரச்சனைன்னு பார்த்தா பாஜகக்குள்ள வந்து நயினார் வேணுமா, அண்ணாமலை வேணுமா, அண்ணாமலை வேணும், அண்ணாமலை வேண்டாம், அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கிறது. நயினாரனுக்கும் அண்ணாமலையனுக்கும் எந்த குழப்பமும் இல்லை, 2 பேரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரஜினி வாசஸ் கமல்னு ஒரு ஃபேன் வந்து ஃபேன் ஃபாலோயிங் ஃபைட் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயம் நடக்குது. அந்த மாதிரி நடக்குது. அது ஒன்று நடக்குது. ஆனா தலைவர்களுக்குள்ள இந்த பிரச்சனை இல்லை, வெளியில இருக்கும் ஆதரவாளர்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் தலைவர்கள் சொல்லாம ஆதரவாளர்கள் எப்படி இந்த எதிர்ப்பு அப்படின்லாம் கிளப்பி விடுவாங்க. தலைவர்கள் வந்து பார்த்து ஆதரவாளர் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா அப்படின்ட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல, அது ஏன் நடக்கலன்ற ஒரு கொஸ்டின் எனக்குமே இருக்கு. அதை நான் பார்க்க என்ன பொறுத்தவரை என்னன்னா, ஒன்று இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கூடாது. ஒன்ஸ் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா நடக்கணும், ஒற்றுமையாக போகணும். இப்போ பாருங்க, அதிமுகக்குள்ள இவன் வேணும் அவன் வேண்டாம், அவர் வேண்டும் இவர் வேண்டாம், இவங்க இருக்கணும் அவங்க இருக்கக்கூடாது. பாஜகக்குள்ள இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது. ரைட். பல குரல்கள் வருது. நம்ம எங்கே திரும்ப மிஸ் பண்ணுறோம்? இன்டர்னல் ஃபைட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதிர்கட்சி அரசியல் செய்யணும்ல, எதிர்கட்சி அரசியல் செய்தால்தான் நம்ம தேர்தல் வெற்றி பெற முடியும். இது வந்து வெறும் எடப்பாடி மட்டும் செஞ்சா போகாது, நயினார் மட்டும் செஞ்சா போகாது. அதிமுகவில் இருக்கும் ஒவ்வொரு தொண்டர்களும் செய்யணும், பாஜகவில் இருக்கும் ஒவ்வொரு தொண்டர்களும் செய்யணும். இந்த சண்டைகளை விட்டு, இன்டர்னல் ஃபைட்டை விட்டுட்டு, இந்த இன்டர்னல் சண்டைகளை விட்டு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் இதே மாதிரி 2-3 மாசம் போச்சு அப்படின்னா இந்த தேர்தலுக்கு இன்னைக்கே ரிசல்ட் சொல்லிடலாம். அதான் இன்னைக்கே அட்வான்டேஜ் டிஎம்கே தான் எலெக்ஷன். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாலும் அட்வான்டேஜ் டிஎம்கே எலெக்ஷன். இன்னும் நீங்க இந்த ஃபைட் வந்து 2 மாசம் 3 மாசம் கொண்டு போனீங்கன்னா இந்த எலெக்ஷன் எப்படி போகணும் யாருக்கும் தெரியாது. அந்த 2-3 மாசத்துல விஜய் அவர் வந்து அவர் மேல ஒரு ஸ்பாட்லைட் வந்து திருப்புறாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. டிசம்பர் வரைக்கும் அந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பட்சத்துல எதிர்கட்சிக்கான வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக அந்த உட்கட்சி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. நான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா பேச முடியாது இன்னைக்கு தேதிக்கு. நான் இல்ல நடக்கிறத நான் சொல்றேன், அதான் சொல்றேன், ஃபியூச்சரிஸ்டிக்கா பேச முடியும். இப்ப நீங்க சொல்றீங்க எதிர்கட்சி செயல்படலை அப்படின்ற போது இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு 10-15% வெயிட் பண்றாங்க. அந்த வெயிட் பண்றதுக்கு காரணமே என்னன்னா எதிர்கட்சி அரசியல் செய்யாதுதான். நான் சொல்றது எதிர்கட்சி ஒழுங்காக அரசியல் செய்யாத காரணத்தினால் இன்னைக்கு அந்த 15% பெய்யாது. ரைட். ஒருவேளை எதிர்கட்சி அரசியல் செய்ய ஆரம்பிக்கும் போது இது குறையதா ஏறுதான்றதை பார்க்கணும். அதான் சொல்றது அலார்மிங் டைம். எதிர்கட்சிகள் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது ஏப்ரல் கடைசியில வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து மாநாடு போடும் சொன்னாங்க. குறிப்பாக வந்து இப்போ லேட்டஸ்டா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ், இது வந்து மக்களை எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்கு. பாஜகவுக்கு பெரிய வேலை இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு தொகுதி வைஸ் கூட்டமோ இல்லை ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு கூட்டமோ போட்டு 12 லட்சம் இன்கம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசணும், ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசணும். இது 2மே பெரிய வேலை இருக்கு. இந்த 2 வேலை போனால் ஒரு அவுட்ரீச் நடக்கும். பட் இந்த அவுட்ரீச்சை தவிர இந்த அவுட்ரீச்சுக்கு மேலே வேற ஒரு விஷயம் மேஜிக் நடக்கணும்ல, அது தேர்தல் வெற்றி நடக்கணும்ல. அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் நயினாரும் எடப்பாடி அவர்களும் அரசியல் மாநாடு செய்யணும். இப்போ கூட பார்த்தேன், நேற்று ஒரு நிகழ்ச்சியில் 2 பேர் படத்திறப்பு விழாவில் வந்து 2 பேரும் கடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு. பட் அதை தாண்டி செல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்கு. இந்த மொத்த அலையன்ஸ்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் எக்ஸ்ட்ராடினரி கெமிஸ்ட்ரி இருக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது அமையிறது ரொம்ப கஷ்டம், அது அமைஞ்சிடுச்சு.
இப்போ அதுலேயே இந்த பில்ட் பண்ணிட்டு போனதால இது எங்கேயுமே இறங்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஆனா இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்த டிடி அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் கூட்டணி வெளியே வந்த காரணம் நயினார் அப்படிங்கிற மாதிரி சில நாட்கள் முன்னாடி குறிப்பிட்டாங்க. சொல்லுங்க, திமுக சொல்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படிங்க 4 மாசமா டிராவல் பண்றாரா? எடப்பாடியா பிரச்சாரம் பண்ணுவேன்னுவாரு, நான் கூட நிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னுவாரு, அமித்ஷா வருவாரு. அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா அந்த கேஸ் ஒன்று இருந்ததுல, அதை முடிஞ்சிருச்சுல, வாபஸ் வாங்கிட்டார்ல, காரியம் முடிஞ்சிருச்சா? காரியம் முடிஞ்சோடனே என்ன பண்ணிட்டாரு டிடிவி தினகரன், இன்னைக்கு ரைட் ஓகே நம்ம காரியம் முடிஞ்சிச்சு, நான் கூட்டணி விட்டு வெளில போறேன் அப்படின்ட்டாரு. 2021 இருந்த டிடிவி வேறு, இன்று இருக்கும் டிடிவி வேறு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அது புது டிடிவி, ஃப்ரெஷ்ஷான டிடிவி, அது ஃப்ரெஷ் கமாடிட்டி. இன்னைக்கு இது யூஸ்டு கமாடிட்டி. இந்த யூஸ்டு கமாடிட்டி மார்க்கெட்ல கம்மி வேல்யூ தான். வைகோக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கு? இன்பநிதி பக்கத்துல சேர். எப்பேற்பட்ட அரசியல்வாதி, உண்மையிலே ஈழத்துக்காக உண்மையாக குரல் கொடுத்த நபர் அவர். உண்மையா அரசியல் செஞ்சார் ஈழத்துக்காக. இந்த ஆமா கொஞ்சம் சமைச்சேன், அந்த கள்ளத்தோணியில போனேன், 4 நாள் படுத்துன்னு போனேன், உட்காந்து போனதெல்லாம் அவர் சொல்ல. அவர் எப்படி போனார்ன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். உண்மையாகவே ஈழத்துக்காக ஹஸ் டன் லாட் ஆஃப் ஒர்க். ரைட். அவருக்கு இன்னைக்கு இன்பநிதி பக்கத்துல சீட். அதே மாதிரிதான் டிடிவி தினகரன் வேஸ்ட் கம்யூனிட்டி ஆயிட்டார். ஆனால் அவர் அந்த சொல்ற அந்த விஷயம் இபிஎஸ் அந்த கேண்டிடேட் சிஎம் கேண்டிடேட்டா நான் வர மாட்டேன், வேற யாராச்சும் முதல் நாளே சொல்ல வேண்டியதானே? ஏப்ரல் 12 இபிஎஸ் தானே சிஎம் கேண்டிடேட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அதுல? அமித்ஷாவே சொன்னார்ல, கன்ஃபார்மா சொன்னார்ல. அப்ப அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப 4 மாசம் கழிச்சு வரோம்னா இது திமுகவின் வேலைதான், வேற எதுவும் கிடையாது. ஆனா என்னன்னா, திமுக எப்படி சார் இங்க வருவாங்க? அவரே சொல்றாரு, அவங்களுக்கு எதிராக தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம், நாங்க அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிறாரு. இல்ல எதிராக தான் கட்சி ஆரம்பிச்சாங்க, அங்க போகணும்னு அவசியம் இல்லையே, வெளியில இருந்தே ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணலாமே. நீங்க 21 பாத்தீங்கன்னா 26 சீட்ல என்னமோ அவர் ஹி மேட் அ ஸ்பாயில் ஸ்போர்ட். அந்த 26 சீட் ஸ்பாயில் ஸ்போர்ட் இன்னைக்கு 26 சீட்ல பண்ணணும், 3 சீட்ல போனா 3 சீட் லாபம் தானே உங்களுக்கு. நான் 26 கொண்டு வரல, 3 சீட் பண்ணா லாபம் தானே. நீ பாஜக என்ன ட்ரை பண்ணி எல்லாரும் ஒரு அணியில ட்ரை பண்ணலாம், அதுல விஜயும் கொண்டு வரலாம், சீமானும் கொண்டு வரலாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு இன்னொரு டேட்டா என்ன தெரியுது, விஜய் வெளில நிக்க விஜய் உள்ள வெளில நிக்க திமுகவுக்கு ஒரு பெரிய டென்ட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுல நம்ம மேல அந்த ஓட்டு பிரிக்கிறதுல நம்ம மேல வந்துடும். அது 2006 விஜயகாந்த் ஓட்டு பிரிச்சதுனால டிஎம்கே மேல வந்துச்சு, ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுச்சு. அதே போல இந்த வாட்டி 2026 விஜய் ஓட்டை பிரிச்சு நம்ம மேல வரலாம்னு அதிமுக நினைக்குது. அது கரெக்டான ட்ராக்கு தான், ஓகே. ஆனா அதற்கான சில சூழ்நிலைக்கு அமையணும். அதுக்கு முதல்ல இவங்க ஒழுங்கா ஒற்றுமையா அரசியல் செய்யணும். அது செஞ்சுட்டாலே போதும், ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்லும். ஓகே. இப்போ விஜயோடைய பேச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது திமுக அவங்கள ஒரு விஜய் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏன்னா எங்கேயுமே விஜய் அல்லு இல்ல திமுகவுக்கு, அலட்சியமா இருக்காங்களே, அல்லு இல்ல, பயப்படுறாங்க திமுகவினர். நான் இன்ஃபேக்ட் சில நண்பர்கள்ட்ட பேசினேன், சார் இது வேற மாதிரி இருக்கு, எங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா எங்க கோர் ஓட்ட அவர் கான்சென்ட்ரேட் பண்றாருன்ற. பெரியார் இருக்காரா, அண்ணா இருக்காரா? பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கார், 2 விஷயம் வந்துருச்சு. எம்ஜிஆர் போட்டோ ஆட் பண்றாரு. எம்ஜிஆர் போட்டோ ஓகே, எம்ஜிஆர் போட்டோ ஆட் பண்றாரு. பட் ரெட்டலை இருக்கும் வரை எம்ஜிஆர் வாக்குகள் எங்கேயும் போகாது. அது மினிமம் கேரண்டி பாலிடிக்ஸ்ல. ரெட்டலைன்னு ஒண்ணு இருந்தா எம்ஜிஆர் வாக்கு எங்கேயும் மாறாது. சோ சொல்றாரா, திமுக எதிர்ப்பு, சாரி பாஜக எதிர்ப்பு இருக்கா? இருக்கு. அதாவது இன்னைக்கு திமுகவின் ஸ்போக்ஸ் பர்சன் என்னென்னலாம் பேசுறாங்களோ அது அப்படியே இவரும் பேசுறாரு. அப்ப எதை நோக்கி செல்றதுன்னா, அதிகமாக திமுக வாக்குகளை அப்சார்ப் பண்ற ஒரு இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்காரு. அது இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்ததே கிடையாது. எப்பவுமே அதிமுக ஆல்டர்னேட்டிவ் தான் வரும். இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு பேசுற பாலிட்டிஷியன் வந்திருக்கும் போது அதை உற்றி நோக்கி பார்க்கணும். அதற்கு தான் திமுகவிட ரொம்ப பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே. இல்ல இந்த பக்கம் சீமான் அவர்களுடைய கருத்து என்னன்னா, ஃபுல்லா விஜய் அட்டாக்கே தான் போகுது. 2-3 மாசமா நம்ம பார்க்கும்போது எப்படி டிடி ஒரு ஏஜென்ட், அவர் ஒரு ஏஜென்ட். எந்த மாதிரி? அவர் ப்ராஜெக்ட் விஜய், டிடி ப்ராஜெக்ட் எடப்பாடி. இவங்களை மட்டுமே நம்ம பேசணும், இவங்களை மட்டும். இப்ப நீங்க பாருங்களேன், முன்னெல்லாம் சீமான பேச எல்லாத்த பத்தி பேசுறா. ஆமா, கடந்த 45 நாள பாருங்க, 40 நாள் எங்க வந்தா விஜய் 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 விஜய்னு பேசுவார். பர்சனலா ரஜினி அரசியல் இருந்ததும் ரஜினி 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 பேசிட்டு இருந்தார் அவரு. இப்ப ரஜினி உயர்த்தி பேசுறாரு. ஏன்னா அவருக்கு அரசியல் வரல. இதுல வேற இவரே ரீல் விட்டு போற, என்னாலதான் ரஜினி அரசியல் வராம போயிட்டாரு. ஆமா, இவர் சொன்னா ரஜினி கேட்பாரா? இவர் சொன்னா அவர் கட்சிக்காரனே கேட்க மாட்டான். அது ஏன் அந்த பர்சனல் அட்டாக் விஜய் மேல? அவருடைய ஓட்டுகள் போயிடும் அப்படி. இந்த விஜய் சீமான் 3வது இடத்துக்கான போட்டி அப்படி நிச்சயமாங்க.
அவருடைய 8%ல 4% வந்து விஜய்க்கு போகும்னு சொல்றாங்க. 50% போகுன்றாங்க. இதுவரையிலும் சீமான் வந்து ரைஸ் இன் பாலிடிக்ஸ் தான் பார்த்துருக்காரு. 2%, 4%, 6%, 8%, 9% பார்த்துருக்காரு. டவுன்ஃபால் பார்ப்பார். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம பொசிஷனை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பார்க்குறாரு. அதை நம்ம ஒன்றும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அது எப்படி போக போகுது என்னன்ட்டு. ஆனால் நான் சொன்ன பேட்டர்ன் யோசிச்சு பாருங்க. ரஜினியை திட்டினாரா? ரஜினி வரேன்னு சொன்னும் போது இப்போ நீ விஜய் திட்டினாரா? நாளைக்கு சிவகார்த்திகேயன் தான் சிவகார்த்திகேயன் திட்டுவார். எங்கள் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டும் அங்கே பேசி அவங்கள்ட்ட கரெக்ட் பண்ணி கரெக்டாக பேசிடுவார். சார், அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எய்மாக இருப்பது வந்து என்னவா இருக்கும்னா, ஆட்சியை பிடிக்கணும், இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி. ஆட்சியை பிடிக்கணும், எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும். இவருக்கு அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னா யாரை வைத்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இது பிஸ்னஸ் தான். சீமானவர்களுக்கு அரசியலில் ஜெயிப்பதுக்கு எண்ணமே கிடையாது, பிஸ்னஸ் தான். ஒரு வாட்டி ஓட்டு போட்டவங்க சீமானுக்கு அடுத்த வாட்டி ஓட்டு போடுறது கிடையாது. மாற்றம் நம்பி ஓட்டு போடுற அவங்க ஒரு டைம்ல வந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அடுத்த எலெக்ஷன்லயே அவங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ மாறிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே, ஒரு இறுதியான கேள்வி. இப்போ அண்ணா நைனான் அவர்கள் வந்து பேசுறாரு, ஒரு சட்டில்டா ஒரு கேம் விளாடுற மாதிரி இருக்கு அவருடைய பிளே. இந்த அண்ணாமலை அவர் இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஃபயரா பேசிட்டு இருந்தாரு, ஒரு எதிர்கட்சியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ அவரையும் வந்து அமைதியாக இது பண்ணிட்டீங்க, அப்பெல்லாம் ஒரு கருத்துக்கள்லாம் வருது இல்லை, அதுக்கு உங்களுடைய வியூ என்ன? அண்ணாமலையோட அரசியலும் நயனாரோட அரசியலும் டிஃப்ரெண்ட். எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் டிஃப்ரெண்ட், நான் டிஃப்ரெண்ட். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அண்ணாமலையோட கோல் அது கட்சியை வளர்க்குறது. கண்டிப்பாக சூப்பராக வளர்த்துருக்காரு கட்சியை. இன்னைக்கு ஒவ்வொரு தெருவிலும் இன்னைக்கு பாஜக கூடி இருப்பதற்கு அண்ணாமலை பெரிய ரீசன். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு தான் வந்து இந்த கூட்டணி பாலிடிக்ஸ் செட் ஆகாது. அது ஓப்பனாக சொன்னேன், நம்ம வந்து அதை மறுத்துலாம் பேச வேண்டாம். ஆனால் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு அவரோட ஜெயிக்கணுன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நைனார் இஸ் ஃபார் சீட் கன்வர்ஷன். இப்போ யாரோட கூட்டணி இருக்கு? அதிமுக கூட்டணி இருக்கு. இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கேப் இருக்கா? அதை சரி பண்ணணும். அது அழகாக இந்த 3 மாதம் சரி பண்ணிட்டாரு. இந்த சீட் கன்வர்ஷனுக்கு நைனார் நிச்சயமாக தேவை. ஏன்னா நைனாரால் அதிமுக பேச முடியும், பாஜக பேச முடியும். பிளஸ் எடப்பாடிக்கும் நைனாருக்கும் உள்ள ரேப்போ வந்து இன்னைக்கு வந்த ரேப்போ கிடையாது, ரொம்ப வருஷமா இருக்கிற ரேப்போ. ரைட், அதுவும் இங்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ காரியம் தான் முக்கியம். இன்னைக்கு காரியம் என்ன? எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வேணும். அந்த காரியத்துக்கு நைனார் இஸ் ஆப் லீடர். ரைட், அதற்காக அண்ணாமலையை விட்டுட்டாங்க, அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அண்ணாமலைக்கு 26 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு. அது இன்னைக்கு நம்ம பேச வேண்டாம், அதுக்கான காலம் வரும், அப்போ நம்ம நிச்சயமா பேசலாம். அது என்ன ரோல்னு எனக்கு தெரியும், பட் இப்போ பேச வேண்டாம், கொஞ்சம் டைம் போட்டோம் அதற்கான. ஏன்னா நம்ம பேசி அது வந்து திருப்பி சர்ச்சைக்குள்ள ஆகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். மிகப்பெரிய ரோல் இருக்கு. அதே மாதிரி அவருக்கு டெல்லியில் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் இருக்கு. அதாவது இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ போஸ்டிங் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு போஸ்டிங் இருக்கு. ஜஸ்ட் என்னன்னா இந்த நேஷனல் லீடர் போடாத பிரச்சனைனால அதெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா நேஷனல் பிரசிடென்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கீழே போட முடியும். அதுல வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நேஷனல் பிரசிடென்ட். அது தனி காரணம், நம்ம அப்புறம் பேசலாம். அந்த பிரச்சனை தீர்ந்தோடனே நிச்சயமாக இவ்வளோ யங்கஸ்ட் ஏஜ்ல இந்த பொசிஷன் அட்டெண்ட் அவர் நேஷனல் கோர் கமிட்டி மீட்டிங்ல நிச்சயமா உட்காருவாங்க. ஓகே, இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? நேஷனல் கோர் கமிட்டி மீட்டிங்ல ஸ்டேட் பிரசிடென்ட் அடுத்த எலிவேஷன்ல அவர் நிச்சயமாக போவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். தேங்க்யூப்பா.